தாவேகா விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈழத்தமிழர்களுக்காக நான் போராட்டம் பண்ணுவேன். அவங்களுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் ஈழத்தமிழர்களுக்கு நெறைய கொடுமை நடந்துச்சு. இப்போ காங்கிரஸ் கூடயே கூட்டணி வச்சிருக்காரே, அத பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய்க்கு ஒரு கருத்துக்கள் சொன்னா என்ன சொல்வீங்க? ஒரு சிஎம்மால வந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் மட்டும் தான் கொடுக்க முடியும் இங்க. இப்போ சீமானா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், அது இங்க தமிழ்நாட்டோட பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஸ்ரீலங்கா பிரச்சனை. அதுக்கு முடிவு வந்து காங்கிரஸும் பிஜேபியும் தான் எடுக்கணும். அதிகாரம் இன்னைக்கு பிஜேபி கிட்ட இருக்குது. இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு இது வேணும்னு தான் வந்து காங்கிரஸ் கூட இத்தனை நாளா இருந்தாங்க. ஈழத்துக்கெல்லாம் இவங்களால ஒரு போராட்டமும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இது வரைக்கும் ஆட்சி புரியுதுங்களா? இதை வந்து ஆளுநர் இந்த அளவுக்கு வந்து ஒரு 108 பெரும்பான்மை இருக்கிற ஒரு கட்சியை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடவே மாட்டாரு. அது யாரு பின்னாடி இந்த ஆளுநரை தூண்டுறாங்கன்றத வந்து அவங்க ஒருத்தர் கூட வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. பிஜேபிக்கு தான் இது பின்னாடி இருக்குதுன்றத அவங்க சொல்ல மாட்டாங்க. இதை அவங்கள தான் போய் நம்ம கேள்வி கேட்கணும்.